ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். என் நேம் பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ப்ளவுஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங்கோட. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பார்டரு டாசல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் எப்படி உங்களுக்கு பஃப் ஸ்லீவாக மாற்றினன்றதை ஒரு வாட்டி காமிச்சிட்றேன் பாருங்கள். கரெக்டான ரெடி அளவை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பஃப்க்குன்னு கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி சென்டராக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் உள்ளதை நான் பஃப்க்கு எடுத்திருக்கேன். எவ்வளோன்னு காமிக்கிறேன். ஒரு 2.5 2.25 இன்ச் மாதிரி எடுத்து அதை அப்படியே சென்டரில் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு பேக் பார்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்கில் எப்போவுமே போல் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் ஒரு 9.5 மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க அதுக்கு மேலே இறக்கம் போட மாட்டாங்க. 9.5 கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக் வித்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சுனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வருதோ அதையே 2.25 கீழே வச்சு ஒரு மார்க் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்கோட ஷேப்பை ட்ரா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஷேப் இந்த மாதிரி தான் எடுக்கிறேன் நான். சும்மா அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஷேப் தான் தேவைப்படுது, அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அது கீழே இந்த அளவுக்கு நமக்கு பார்டர் வந்துடும். நம்ம லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நான் ட்ரா பண்ணியிருக்க நெக்கில் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நாமளாக ஸ்டிச் பண்ணி அப்படியே அடித்து திருப்பிடலாம். மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த லைனிங்கை போட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். கால் இன்ச்சுக்கு அப்படியே சுற்றி ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த லைனிங் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி அர்க்காட் போட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு இடம் மட்டும் ஈவனாக ஸ்டிச் பண்ணல, அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி இந்த எட்ஜில் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு கர்வாக பண்ணோமோ அந்த ஷேப் வர மாதிரி நம்ம துணி அழகாக பொறுமையாக டர்ன் பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் சைடில் அப்படியே எப்போவுமே போல் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி நம்ம மடித்து திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்னும் நான் டாட் மட்டும் பிடிக்கல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம
மெயினாக அந்த பேட்டர்ன் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நல்ல பக்கமே எடுத்திருக்கேன். நல்ல பக்கமே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அப்புறம் நம்ம பார்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்க்கிங் நான் கொடுத்துக்கிறேன். சும்மா லைட்டாக ஜஸ்ட்டு மார்க்கிங் தான் பண்ணுறேன் ரஃபாக. இதை இன்னும் நல்லா அழுத்தமாக நீட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னொரு பக்கமாக நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம கீழே பார்டர் மாதிரி வந்துடும். இதை நான் அப்படியே இன்னொரு பக்கம் அப்படியே மடித்து திருப்பிட்டு ஆப்போசிட்டில் போட்டு நல்லா அதை அழுத்தி ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நல்லா ட்ரேஸ் எடுத்தாச்சு. அவ்வளோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்டர் வரப்போகுது. பார்டர் வந்து நம்மகிட்ட ரெடிமேடாக 2 மீட்ரு வந்து லேஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம மடிச்செல்லாம் தைக்க தேவையில்லை. அது ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கிறதுனால எங்கேயும் மடித்து தைக்க வேண்டியதில்லை. நான் 1/2 இன்ச் அளவுக்கு அப்படி அப்படியே குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சு ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே ஒரே அளவு இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் மடித்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம போதுமான ஒரு வாட்டி ஜஸ்ட் இது மாதிரி வச்சு பார்க்கலாம். இல்லை பத்தாது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் உள்ளதை நம்ம அப்படியே ஸ்லீவுக்கு வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸ்கேலப் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுவுமே இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும் உங்களுக்கு. போதும், சும்மா ரஃபாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வச்சு பார்க்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இந்த எட்ஜை மட்டும் நல்லா மடித்து விட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து தச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே லேஸ் வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மறைச்சிக்கலாம் அந்த எட்ஜை. அப்படியே இந்த ஓரத்துலேயே இந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ மேலே வைக்கிற லேஸ் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது கொஞ்சம் அதோட ஒரு பாயிண்ட் அளவு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதனோட இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு போதும். எக்ஸ்ட்ரா அவ்வளோதான், நான் அப்படியே பிரித்து விட்டுட்டு அந்த எண்டை மட்டும் அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் போட போகிறேன். அதை ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த கீழ் பக்கம் இந்த மாதிரி இருக்கா, நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இங்கேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். மேலே 1/2 இன்ச் பண்ணோமா, இங்கே கண்டிப்பாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு உங்களோட ஒவ்வொரு அந்த பார்டரோட அளவு வந்து 3/4 இன்ச்சுக்கு இருக்கும். இன்னும் நமக்கு நிறைய பார்டர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா குட்டி குட்டி ப்ளீட்ஸாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சா அது இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு துணி 2 மீட்டர்ஸ் தான் இருக்குது. பேக் பார்ட்டுக்கும் வேணும், ஸ்லீவுக்கும் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நூல் எனக்கு இதோட கட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்படியே ஸ்டிச் பண்ணி அந்த சென்டரில் நம்ம எங்கே விட்டோமோ அதோடு நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் கட் பண்ணிடலாம் த்ரெட்டை. இப்போ நான் இந்த லேஸ் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸாக இருக்கிற நெக் பக்கம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல அந்த எண்டை பிசுரெல்லாம் உள்ளே மடித்து வச்சுட்டு இந்த ஓரத்துலேயும் நான் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன்.
அவ்வளோதான். இந்த எண்டை மடித்து வச்சு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயே இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பார்டரோட மேலேயும் லேஸோட மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இங்கேயும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த பிசுரெல்லாம் மறைக்கிற மாதிரி. அவ்வளோதான். இங்கே ஸ்டிச்சிங் வந்து எண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டிச் போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் ஒரு இடத்துல மட்டும் லேஸ் வச்சா நமக்கு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பேக் பார்ட்டு லேஸை கரெக்டாக இந்த எண்டில் வச்சு நம்ம ஆல்ரெடி அங்கே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லேஸை பொறுமையாக டர்ன் பண்ணி அப்படியே சுற்றிலும் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான். இந்த எண்டு எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடம் உள்ள நமக்கு பிசுரெல்லாம் தூக்கியிருக்கும். அந்த லேஸ்க்கு வெளியே தெரியாத அளவுக்கு எக்ஸஸ் அவ்வளோதெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாட்டுக்கு வந்து இந்த டாசல்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி நான் இந்த ரெடிமேட் நாட் தான் எடுத்திருக்கேன். அதில் வச்சு அப்படியே உள்ளே வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அந்த எண்டு பிசுறு தெரியாத அளவுக்கு சேம் கலர் த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இதை இப்படி சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா டைட்டாக நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு எண்டில் ஒரு 2-3 வாட்டி ஸ்டிச் போட்டு அதை நம்ம அப்படியே நாட் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் எண்டில் வந்து அந்த டேசல்ஸ் என்ன வாங்கியிருக்காங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணி நாட் போட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப மொட்டையாக நல்லா இருக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. என்கிட்ட வர ஒரு சில ப்ளவுஸில் நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பூ கட்டுற மாதிரி இந்த நாட்டை வந்து 2-3 வாட்டி போட்டு நம்ம அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ப்ளவுஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பேக்கில் டாட்டும் பிடிச்சிட்டேன். கரெக்டாக மேலேருந்து ஒரு 2 இன்ச் டவுனில் இதை வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாட் நல்லா போட்டு முடிச்சிட்டேன். ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். பேக் பார்ட்டு ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து ப்ரௌன் கலர். இது மாதிரி காமனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு சாரியோட பேர் பண்ணிக்கலாம். சேம் நம்ம அதில் உள்ள பார்டரே யூஸ் பண்ணாமல் இவங்க தனியாக இது காமனான உள்ள பார்டர் தானே, இதுக்கு எதுக்கெலாம் மேட்ச் ஆகுமோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். வாங்க ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்லீவ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவில் மட்டும் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி புட்டாட்ஸ் இருக்க மாதிரி ஒர்க் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து இந்த சைடில் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்டில் நம்ம 1/2 இன்ச் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
அவ்வளோதான். எந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிக்க போகிறோன்றத அதையும் நான் ஒரு குட்டி அர்க்காத் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மெயின் கிளாத்தையும் ஜாயிண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் இந்த லேஸை வச்சு இந்த எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எதுக்குள்ளே இந்த நம்மளோட ஸ்லீவ் வந்து முடியும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணி போகிறேன். ஏன்னா இது வந்து ஸ்கேலப் டிசைனு, அதுக்காக இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். இதோட நான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நான் இப்போது ஏதோ ரீசெண்டாக எதுவும் ஸ்டிச் பண்ணலை. இப்போ ஒரு ஆரி ஒர்க் மட்டும் எடுத்திருக்கேன். அதை மட்டும் சைடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு எதுவும் ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணலை. நார்மல் ப்ளவுஸ் தான் பண்ணேன். அது என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நார்மல் ப்ளவுஸே. அதனால் மாடர்ன் பேட்டர்ன் ப்ளவுஸ் எதுவுமே நான் இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணலை. அதனால் பழைய வீடியோ நான் போடாததை இப்போ அப்படியே அதுக்கான வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ லைனிங் எடுத்து கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கேலப்பை வச்சு கரெக்டாக சென்டரில் இருந்து அந்த எண்ட்லேயே ஒரு ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப்போட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5. இதுதான் நான் காமனாக எடுக்கிறது 1.5. அது ஃபோல்டிங்கில் இருக்கும் போது 3/4 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம ஃபுல்லாக கண்டினியூவாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லைனிங் அப்படியே வச்சு அந்த ஸ்கேலப் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இது அப்படியே திருப்பி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸ்டார்டிங்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பெரிய வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் தைக்க ரொம்ப பழகிட்டோடனே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நான் டிசைன் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். அவ்வளோதான். நான் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்ள அந்த ஸ்கேலப் அப்படியே திருப்பி டர்ன் பண்ணி அங்கே ஒரு குண்டூசி ஒன்று குத்தி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த துணி வந்து உள்ளே போயிடும். உங்கள் ஸ்டிச் பண்ணுறவெல்லாம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னா அங்கே ஒரு குண்டூசி இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த குண்டூசியை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த எண்டுலேயே நான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அந்த குண்டூசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான். இது சுற்றிலும் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், நான் சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு அந்த டிசைன் வேணுமோ புட்டாஸ் வேணுமோ அங்கங்கே நான் ஒரு மார்க் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, பெருசாக ஒரு 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நார்மலாக ஊசியில் நூல் கோர்த்துட்டு இந்த பீட்ஸை ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒன்று பக்கத்தில் இருக்க மாதிரி நெருக்கமாக ஒரு 3 பீட்ஸ் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம ப்ளெயினாக போடுறதுக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு குட்டி ஒர்க் வச்சு போடுறதுக்கும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. உள்ளே அப்படியே நாட் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எங்கெல்லாம் நம்ம டாட்ஸ் வச்சோமோ அங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பஃப் வந்து குட்டியாக கொடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம அந்த 2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளேயே பஃப் முடிகிற மாதிரி வச்சுட்டு
கொடுத்துட்டேன். பஃப்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இந்த ஷோல்டரில் இந்த ஃபோல்டிங் நான் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்குறேன். அளவு சரியாக வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது எனக்கு ஓகேவாக இருக்குது. இந்த சைடு நான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் எனக்கு பத்தலைன்னா நான் அதில் வச்சுருந்த ஒரு ப்ளீட்ஸை வந்து லாஸ்ட்டாக உள்ள ப்ளீட்ஸை அப்படியே பிரித்து விட்ருவேன். எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இந்த எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். பஃப் ஸ்லீவ் மட்டும் எப்போதும் நான் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவேன். மற்றபடி நார்மல் ஸ்லீவ்லாம் சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா பஃப் ஸ்லீவ்னால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட் வந்து வச்சுக்கலாம். பட் நார்மல் ஸ்லீவ் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படியே 1/2 இன்ச் அளவில் பொறுமையாக ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதான். நான் இந்த எண்டு வரலாம் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், பஃப் நல்லா வந்திருக்கு. மற்றபடி எப்போதும் போல் நம்ம சைட் ஜாயிண்ட்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.